ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. ஓப்பன் ஆகும்போது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பிச்சு. ஆஃப்டர் தட் பாசிட்டிவ். இப்போ பார்க்கும்போது மார்க்கெட்டு நிஃப்டி 50 வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்லையும், சென்செக்ஸ் வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி 50 நெகட்டிவ்லையும், சென்செக்ஸ் ஒரு 150 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. நிஃப்டி பேங்க் வந்து 690 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி ஐடி வந்து ஒரு 84 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி பேங்க் தான் வெல் பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸாக இருக்குது. பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 146 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த நான் நேரத்தை அப்டேட் கொடுத்துருந்தேன். ஃபார்மா செக்டரில் வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இல்லாட்டாலும் ஒரு ஷார்ட் டைமுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த யூஎஸ்ல ப்ரைஸ் எரோஷன், இந்த ஜெனரிக் மெடிசன் சம்மந்தமாட்டு. ஸோ இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மா செக்டர் ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. நாட்கோ ஃபார்மால ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லியிருந்தேன். ரீசெண்டாக நம்ம கன்சிடர் பண்ண பேங்க் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு போச்சுன்னா மறுபடியும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் டிஃபென்ஸ் செக்டரில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் இதுலேயும் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தா உங்களுக்கு லாபம். ஏன்னா இதெல்லாமே ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம கன்சிடர் பண்ணது. ஸோ அதனால வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பிச்சுன்னா வாங்கலாம்னு சொல்லி தான் இன்னைக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், கொச்சின் ஷிப்யார்ட்லாம் 3% மேலே அடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி நாட்கோ ஃபார்மாவும் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்து. ஸோ இது இன்னைக்கு ஓவரால் உள்ள மார்க்கெட் அப்டேட்டு. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட். டாடா மோட்டார்ஸோட ஜாகுவார் லேண்ட் ரோவரும் சைனாவோட செரி ஆட்டோமொபைல் கம்பெனி லிமிடெடும் பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷனில் வராங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு 12 இயர் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தாங்க. இப்போ அந்த ஜேஎல்ஆரும் இந்த செரி ஆட்டோமொபைல் கம்பெனி லிமிடெடும் ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது மூலமாட்டு சைனாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிஸ்னஸை வந்து பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இவங்க 2 பேருமே பார்ட்னர்ஷிப்பில் தான் இருந்தாங்க இந்த ஆட்டோமொபைல் செக்டரில் சைனாவில். ஸோ இப்போ அவங்களோட ஃப்ரீலேண்டரை வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அஸ் இவி ஆட்ட அவங்க ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இவி செக்மெண்ட்ல. இது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட ஜேஎல்ஆரும் செரி ஆட்டோமொபைல் கம்பெனி லிமிடெடும் கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கொடுத்த இன்னொரு அப்டேட். டாடா ஹேரியர் இவி அப்படிங்கிற ஒரு கார் வந்து அவங்க இந்த வருஷம் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தேன். அதோட இவி டுவல் மோட்டார் AWD வேரியன்ட் வந்து அவங்க இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேரியண்ட்டை பாருங்க, நான் ஃபோட்டோவில் காட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாடா ஹேரியர் இவி வந்து இந்த வருஷம் லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இது வந்து மஹேந்திராவோட XUV E8 அந்த டைப் ஆஃப் இவி வெஹிக்கிளுக்கு காம்படிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா ஹேரியர் இவியை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. இவங்க இந்த ஃபிசிக்கல் இயர்ல லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மஹேந்திராவோட XUV E8க்கு வந்து காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ்லேருந்து இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து கமர்ஷியல் வெஹிக்கிளோட ப்ரைஸை வந்து 2% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் டாடா மோட்டார்ஸ்லேருந்து வந்து அப்டேட்டு. கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கான ப்ரைஸ் வந்து ஜூலைலேருந்து அவங்க ப்ரைஸ் கைக் 2% பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா மோட்டார்ஸை பொறுத்தவரைக்கும் ஓவரால் அப்டேட்டு. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. 980 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கோம் டாடா மோட்டார்ஸில். ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 900 கிராஸ் பண்ணி கீழே போச்சுன்னா, 900 கிராக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா 920 930 அந்த ரேஞ்சில் இருந்து ஒரு 900 கிராக் பண்ணி கீழே போனாலே நம்ம ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணலாம் டாடா மோட்டார்ஸில். ஸோ இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸில் வெயிட் பண்ணலாம். இது டாடா மோட்டார்ஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ். ஸோ NVIDIA பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிப் மேக்கிங் கம்பெனி இவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆப்பில் ஓவர்டேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மைக்ரோசாஃப்டை ஓவர்டேக் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. மார்க்கெட் கேபிலேஷன் பார்க்கும்போது NVIDIAவோடது $3.34 ட்ரில்லியன் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது மைக்ரோசாஃப்டோடது 3.32 இருக்கு. அவங்களோடது 3.34 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இவங்களோடது $3.32 ட்ரில்லியன் இருக்கு. இவங்க ஆப்பிளோடது $3.29 ட்ரில்லியன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க NVIDIA இருக்கிறாங்க, செகண்ட் மைக்ரோசாஃப்ட் இருக்கிறாங்க, மூணாவது ஆப்பிள் இருக்கிறாங்க. நேற்று இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து 3% மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ NVIDIA பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் கேபிலேஷன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட்டை ஓவர்டேக் பண்ணி. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியில் தான் $2 ட்ரில்லியன் வந்து டச் பண்ணாங்க. ஸோ ஜஸ்ட் 9 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா $1 ட்ரில்லியன் இருந்து ஜஸ்ட் 9 மந்த்ஸில் $2 ட்ரில்லியன் வந்து அட்டைன் பண்ணாங்க. அதே ஜஸ்ட் 3 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் $3 ட்ரில்லியன் வந்து ஹிட் பண்ணாங்க ஜூனில். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மைக்ரோசாஃப்ட்டை ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க இந்த NVIDIA கம்பெனி. ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா US மதிப்பில் $135 இருக்கு இந்த ஷேரோட ப்ரைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த NVIDIA ஷேர் வந்து 1999 தான் IPO வந்திருக்காங்க. ஸோ IPOட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க $12 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 1999. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு $10,000 இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா அதோட வேல்யூ $12 வச்சு அந்த IPOல ப்ரைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து $135 இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து $12 இருந்தது. அப்புறம் ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து அந்த டாலர் ருப்பியை நம்ம பார்க்கணும். டாலர் அகேன்ஸ்ட் ருப்பி வந்து 43 இருந்திருக்கு 1999.
ஸோ அதில் பார்க்கும்போது 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு 19 ஷேர் கிடைக்கும். அந்த 19 ஷேர் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டு போனஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 9,120 ஷேராக மாறி இருக்கு இந்த 25 இயர்ஸில் என்விடியோட ஷேர். ஸோ அதோட இந்திய மதிப்பில் வேல்யூ பார்க்கும்போது நம்ம அந்த டைமில் 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா 25 இயர்ஸில் $1.231 மில்லியன் இருக்குது. இந்திய மதிப்பில் 10.3 crores இருக்குது. எகென்ஸ்ட் நம்ம இப்போ வந்து இந்த டாலர் எகென்ஸ்ட் ருப்பியை வந்து ஒரு 40 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டோட்டலாட்டு இதான் வேல்யூ இன்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க. லாங் டேர்முக்கு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10.3 கோடியாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் நம்ம வந்து இந்தியன் ஐபிஓல நிறைய பேர் விப்ரோல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா இதோட நல்ல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். 40 இயர்ஸில் 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா நமக்கு 1000 கோடி கிடைச்சிருக்கும். ஸோ இதான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு கம்பெனிஸ் குறித்தான ஒரு அப்டேட் வந்திருக்கு. மோட்டிலால் ஓஸ்வால் பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் பைக்கால் கொடுத்துருக்காங்க. 3 கம்பெனிஸ், ஒன்று கல்யாண் ஜுவல்லர்ஸ், சென்கோ கோல்டு, இன்னொன்று டைட்டன். ஸோ ஃபர்ஸ்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸை பார்க்கலாம். இவங்க அந்த ரீட்டைல் செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த மேஜர் பிளேயராக இருக்கிறாங்க இந்தியாவில். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இவங்களோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 428 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இவங்களுக்கு கொடுத்துருக்க டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 525 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு 5% ரேலியான ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 5% மேலே இது பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு. நான் பார்க்கும்போது 428 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதுக்கு கொடுத்துருக்க டார்கெட் ப்ரைஸ் வந்து 525 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு மோட்டிலால் ஓஸ்வால். நெக்ஸ்ட் சென்கோ கோல்டு, இதோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு 2% மேலே போயிருந்து. பட் வந்து நான் பார்க்கும்போது 1029 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்களுக்கு கொடுத்துருக்க டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சென்கோ கோல்டு 1300 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. டைட்டன் வந்து ரீசெண்டாட்டி கீழே இறங்கி இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கு நிறைய பேர் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. டைட்டனுக்கு கொடுத்துருக்க அப்டேட் பார்த்தீங்கன்னா பைக்கால் இப்போ இருக்க ப்ரைஸ் வந்து 3471 அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் இன்னைக்கு வந்து 3% அடிச்சிருந்தாங்க டைட்டனு. இதுக்கு வந்து 4150 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 கோல்டு கம்பெனிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ரீட்டைலில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டார்கெட் ப்ரைஸ் கொடுத்து பைக்காலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 18 பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்லரி மார்க்கெட் $48 to $50 பில்லியன் வரைக்கும் அந்த மார்க்கெட் வேல்யூ இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்கனைஸ் மார்க்கெட் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா 20 to 22% வந்து அந்த ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஃபினான்ஷியல் இயர் 18 to 24 பார்த்தீங்கன்னா அந்த சிஏஜிஆர் டோட்டல் மார்க்கெட் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 9 to 10% growth இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கனைஸ்டு மார்க்கெட் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 17% growth காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஒரு நல்லாவே ஒரு ஸ்ட்ராங் டெவலப்மெண்ட் growth காமிச்சிருக்கு இந்த கோல்டு ரீட்டைல் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ growth பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த ஆர்கனைஸ் மார்க்கெட் செக்மெண்ட் வந்து 20லேருந்து 30% வரைக்கும் வேல்யூ growth இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபினான்ஷியல் இயர் 28ல பார்த்தீங்கன்னா $145 பில்லியன் டச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ growth வந்து 20% சிஏஜிஆராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் மார்க்கெட் வந்து 42 to 43% வரைக்கும் அக்கௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கோல்டு குறித்தான அப்டேட்டு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு மட்டும் பிஸ்னஸ் பண்ணலாம், டைமண்டு, ஸோ அந்த வேரியஸ் செக்மெண்ட்ஸில் இருக்காங்க, டைட்டன்லாம். அதே மாதிரி தான் கல்யாண் ஜுவல்லர்ஸும் அவங்களுக்கு சில பிராண்ட்ஸும் வச்சிருக்காங்க, ஃப்ரான்சைஸ் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பைக்கால் கொடுத்துருக்காங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டனு, சென்கோ கோல்டு. இது அது குறித்தான பாசிட்டிவ் அப்டேட். பட் இப்போ அதுக்காண்டி போய் யாரும் ஷேர் ப்ரைஸ் கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ கன்சிடர் பண்ணக்கூடிய ரேஞ்சில் இல்லை. ஸோ வெயிட் பண்ணலாம். அந்த ஷேர்லாம் ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐல வந்து அப்டேட். இந்த பேங்க் நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் மூலம் மட்டும் 10,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட போர்ட் மீட்டிங்ல வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்துல ஃபினான்ஷியல் இயர் இந்த வருஷத்துல 20,000 கோடி வரைக்கும் அவங்க லாங் டேர்ம் பாண்ட்ஸ் மூலம் மட்டும் ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. பட் இன்னைக்கு ஷேர் வந்து ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எஸ்பிஐ பக்கம் இப்போதைக்கு யாருமே போக வேண்டாம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், இந்த பேங்க், ஃபெடரல் பேங்க், இன்னைக்கு இந்த பேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபெடரல் பேங்க் வந்து ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஆஃப்டர் தட் இப்போ ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பி இருக்கு. தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் ரொம்ப நாளாவே தூங்கிட்டு இருந்தது, இன்னைக்கும் ஏற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் கவனிக்க வேண்டியது இந்த பேங்க் ஸ்டாக்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த பேங்க்னா அது இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான். ரொம்ப நாளாவே இந்த 77 ரூபாயும் தூங்கிட்டு இருந்திருக்கும். நீங்க நல்லாவே கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிட்டத்தட்ட ஒரு 2 months கிட்ட அந்த 77லே தான் இருந்துச்சு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 3% ஏற்றினாங்க, இன்னைக்கு ஒரு 2% மேலே ஏற்றிருக்காங்க. ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு வழியாட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் 83 அந்த ரேஞ்சை டச் பண்ணியிருக்கு. நான் வந்து 77 இருக்கும்போது இதை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ஒரு லாங் டேர்முக்கு அப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5% ஏற்றிருக்காங்க இந்த ஸ்டாக்ல. இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்னைக்கு பேங்க் இண்டெக்ஸ் எல்லாமே நல்லாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்துச்சு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார் அப்டேட். பாரத் ஃபோர்ஜ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாரத் ஃபோர்ஜ் அமெரிக்கா இன்க், அதாவது அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரி, பாரத் ஃபோர்ஜோட ஹோலி ஒன் சப்சிடரி, இவங்க இதில் அடிஷனல் $40 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்களோட அலுமினியம் ஃபோர்ஜிங் ஃபெசிலிட்டி வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்காண்டி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாரத் ஃபோர்ஜை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NMDC ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நியூ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் அமைச்சிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மினரல் ப்ராசஸிங்கும் சஸ்டைனபிள் ஸ்டீல் டெக்னாலஜி பேசிஸில் தான் இதை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ 50 crores இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த நியூ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஹைதராபாத்தில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 yearsல வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 150 கோடியாட்டு அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நர்வ் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் இன்ஸ்டிடியூஷனோட ஒரு கொலாபரேஷனில் வச்சு தான் இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நெக்ஸ்ட் வந்து மினரலாஜிக்கல் கேரக்டரைசேஷன், எலிமெண்டல் அனாலிசிஸ், பல்க் மெட்டீரியல் ஹேண்டிலிங், ஸ்டோரேஜ், மினரல் ப்ராசஸிங், கோல் அண்ட் கோக் கேரக்டரைசேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹப்பாட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா NMDC கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட். ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 263 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது NMDCயை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் ஓலா எலக்ட்ரிக் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை வந்து இவங்க இப்போ வரைக்கும் ஸ்கூட்டர் பிஸ்னஸ்ல தான் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் 26ல லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க IPO வர போறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் இப்போதைக்கு ஓலா எலக்ட்ரிக்ல ஒதுங்கி இருக்கிறது நல்லது. ஸோ அவங்க IPO வரட்டு அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ மோட்டார் சைக்கிளை வந்து ஃபினான்ஷியல் 26 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நாங்கள் லான்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோடோஃபோனில் வந்து அப்டேட்டு. வோடோஃபோன், இண்டஸ் டவர், ஏர்டெல்ல வந்து அப்டேட்டு. வோடோஃபோன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டேக் சேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தாங்க நேற்று பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ஒரு பிளாக் டீல் கண்டக்ட் பண்ணோம். நியர்லி 10%, அதாவது 9.94% ஆஃப் ஸ்டேக்கை செல் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் ஸ்டேக்கை இண்டஸ் டவரில் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அதோட வேல்யூ பார்க்கும்போது 17,065 கோடி வந்து உங்க 17,065 கோடி வேல்யூ உள்ள ஸ்டாக் வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. இந்த ஸ்டேக் சேலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏர்டெல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பாரதி ஏர்டெல் வந்து 1.1% ஆஃப் த ஸ்டேக்கை வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ வோடோஃபோன் குரூப் வந்து 20% ஸ்டேக்கை வந்து ஆஃப்லோட் பண்ணதுனால இவங்க அதில் வந்து ஒரு 1% ஸ்டேக்கை வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 47.95% ஆஃப் ஈக்விட்டி ஸ்டேக் வந்து இண்டஸ் டவரில் ஹோல்ட் பண்ணாங்க. இப்போ 48.95% ஆஃப் ஈக்விட்டி ஸ்டேக் வந்து இந்த இண்டஸ் டவரில் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ வோடோஃபோன் பார்த்தீங்கன்னா இண்டஸ் டவரில் ஒரு பிளாக் டீல் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிப்லா கொடுத்த அப்டேட். சிப்லா பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ல வராங்க. ஜெர்மனியோட எத்ரிஸ் GmbH கம்பெனியில் வந்து ஒரு அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ல வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிப்லா அந்த கம்பெனி கூட எத்ரிஸ் GmbH கூட ஒரு டெஃபினிட்டிவ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. 15 மில்லியன் யூரோஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் இவங்க கூட சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க சிப்லாவோட ஹோலி ஒன் சப்சிடரி சிப்லா UE லிமிடெட் கூட தான் அந்த UE லிமிடெட் மூலமாக தான் அந்த அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இந்த எத்ரிஸ் GmbHல. இந்த எத்ரிஸ் GmbH பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் லீடராக இருக்காங்க. ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அல்லது RNA தெரபிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்டாட்டே நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்குள்ள டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இந்த எத்ரிஸ் GmbH. இவங்க ஒரு குளோபல் லீடராக இருக்கிறாங்க. ஸோ இந்த அடிஷனல் 3 மில்லியன் யூரோ எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த mRNA ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இவங்க சிப்லாவோட பார்ட்டிசிபேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி தான் கன்வெர்டிபிள் லோன்ஸ் மூலமாக தான் அந்த 3 மில்லியன் யூரோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஒரு 15 மில்லியன் யூரோஸ் வந்து இந்த எத்ரிஸ் GmbHல இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் சைன், இப்போ அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கோவிட் பேண்டமிக் டைமில் தான் இந்த mRNA வேக்சின்ஸ் வந்து அதிக அளவில் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ஸில் வந்து எத்ரிஸ் GmbH மூலமாட்டு எத்ரிஸ் GmbHல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அவங்களோட சப்சிடரி மூலமாட்டு. இது சிப்லாவை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட CNG பைக்கை வந்து ஜூலை 5 வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஜாஜ் CNG பைக்கை லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து 125cc இன்ஜின் பிளஸ் வந்து டிஃபரெண்ட் வேரியண்ட்ல இருக்கும். போத் பெட்ரோல் அண்ட் CNGல ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் கொடுத்த அப்டேட். அவங்களோட CNG பைக் வந்து ஜூலை 5 லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்கில் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.